நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் பெரியவா தொட்டு பெரியவா வாழ்க்கை நடந்த பல்வேறு சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். 1987 2000 வரைக்கும் நான் காஞ்சிபுரத்தில் இருந்தவன். மதுரைக்கு வந்து 30 ஆண்டு காலம் ஆகிய பிற்பாடு மதுரையிலே கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக அனுஷத்தின் அனுகிரகம் என்கிற அமைப்பை தொடங்கி சில பேர் கேட்பார்கள் அனுஷத்தின் அனுகிரகம் என்றால் என்ன என்று சொன்னார் கேட்பார்கள். அனுஷம் என்பது மகாபரிவாவுடைய திருநட்சத்திரம். அந்த அனுஷத்துடைய அனுகிரகம், அந்த ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த அமைப்பை தொடங்க பெற்று காஞ்சி மாமுனிவர் பற்றிய சொற்பொழிவுகள், காஞ்சி மாமுனிவருடைய விக்கிரகம் பாதுகாக்க அபிஷேக ஆராதனைகள், இதர தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் என்று நாங்கள் மதுரையில் நடத்தி வருகிறோம். மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டிலே எண் 13 SMK திருமண மண்டபத்திற்கு அடுத்த இடத்திலே மகாபரிவா கிரகம், ஒரு சின்ன மகாபரிவா கோவில் இருக்கிறது. வாடகை இல்லம்தான். அங்கே ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று குருவாரத்தன்று மகாபரிவா விக்கிரகம் பாதுகை இதர தெய்வங்களுக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையில் 3 வேத விற்பனர்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மகாபரிவா விக்கிரக பாதுகைக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக நடத்தி வருகிறார்கள். நாம் வாழ்கிற காலத்திலே வாழ்ந்த ஒரு அற்புதமான மகான் அல்லவா அவர். அந்த மகானினுடைய அந்த விக்கிரகத்திற்கு நடைபெறுகிற அந்த புஷ்பாஞ்சலியை பார்ப்பதற்காக வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 6 மணி ஆகிவிட்டது என்று சொன்னால் மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டிலே அமைந்திருக்கிற மகாபரிவா கிரகத்திற்கு, மகாபரிவா கோவிலுக்கு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து பெரிவாளுடைய புஷ்பாஞ்சலியை ரொம்ப அற்புதமாக ரசித்து வருகிறார்கள். 173 மாதங்களுக்கு மேலாக பெரிவாளுடைய அனுஷ உற்சவத்தையும் அதே SMK கல்யாண மண்டபத்திலே தொடர்ச்சியாக மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறோம். மகாபரிவா விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேகம் ரொம்ப திவ்யமாக 3 வேத விற்பனர்களால் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற மகாபரிவா பக்தர்கள் அவசியம் காஞ்சிபுரம் சென்று மகாபரிவாவுடைய அதிஷ்டானத்திலே போய் நமஸ்கரித்து தினந்தோறும் நடைபெறுகிற தீபாராதனையிலே அதிலே பங்கெடுத்து கொண்டு மடத்தின் சார்பாக வழங்கப்படுகிற அந்த அன்னப்பிரசாதத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அங்கே மடத்திலே இன்றைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்னொரு மகா பெரியவராக இருந்து நம்மை எல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அடுத்த சந்நியாசியும் மடத்தை இன்றைக்கு அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னொரு ராமானுஜராக இருந்து நம்மையெல்லாம் காத்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமக்கெல்லாம் ஒரு பெரிய தர்மோ ரக்ஷிதக என்று, தர்மம் செய்தால் தர்மம் நம்மை காக்கும் என்று ஜனகல்யாண் என்கிற அமைப்பை நிறுவி மிகப்பெரிய சமூக சேவைகளை சப்தமில்லாமல் செய்த ஒரு பெரிய ஞானி என்று சொன்னால் அது ஜெயேந்திரராகத்தான் கண்டிப்பாக இருக்க முடியும். நானெல்லாம் அவரை இன்னொரு ராமானுஜராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நிறைய குடமுழுக்குகளை நடத்திய ஒரு பெரிய மகான். அங்கேயும் போய் பெரிவாவுடைய அதிஷ்டானத்திற்கு அருகே புதுப்பெரிவா என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிஷ்டானத்தையும் நீங்கள் தரிசிக்க வேண்டும். மதுரை சுற்றி இருக்கிற பெருமக்கள் வாரந்தோறும் நடைபெறுகிற குருவாரத்தன்று நடைபெறுகிற பொன்மேனி நாராயணன் ரோட்டில் உள்ள பெரிவா கிரகத்திற்கு வந்து அந்த குருவார புஷ்பாஞ்சலியை ரசிக்க வேண்டும். ரொம்ப அற்புதமாக அது பல வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வருகிற போது நிறைய புஷ்பங்கள், மாலைகள், பழங்கள் வாங்கி கொண்டு வரலாம். அனுஷ உற்சவத்தன்று நிறைய விபூதி, பால், சந்தனம் இது மாதிரி பொருட்கள் வாங்கி கொண்டு வரலாம். அனுஷம் ஜனவரி 13ஆம் தேதி அன்றைக்கு வருகிறது. வியாழக்கிழமை தோறும் புஷ்பாஞ்சலியில் பங்கு கொள்கிற புதிதாக வருபவர்களுக்கு எல்லோருக்குமே
அருள் பிரசாதம், அது மட்டுமன்றி ஒரு ஸ்படிக மாலையும் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அதே போல அன்ன பிரசாதம் முடிந்தவுடனே வயிறு நிறைய பெரிவா எப்போதும் யார் வந்தாலும் சாப்பிட்டாயா, சாப்பிட்டு வட்டு வா என்று சொல்லுகிற வழக்கமுடைய பெரிவா என்பதனாலே வருபவர்களுக்கெல்லாம் வயிறு நிறைய அன்ன பிரசாதம் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு வியாழனன்றும் நடைபெறுகிற அந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து மகாபரிவாருடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.